எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி வீடியோவில் ஒன் டே ஃபுல்லாக என்னுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு மதராக என்னுடைய டே லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் ஒன்றும் இருக்காது. ஒரு நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு மதராக எப்படியெல்லாம் அவங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோலையும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு 6:30க்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 6:30க்கு அப்படின்றதுனால ஸோ அந்த ஆனியன்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பீல் எடுக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், கண்ணில் தண்ணி வரதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆனியனை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். இதில் 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இந்த பழமொழி 400 இருக்கும் இல்லையா, அதுதான் நான் பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இங்கே சைடில் ஏதாச்சும் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கில் ஓல்டு இயர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் அப்போ நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அப்படி தான் நோட் பண்ணியிருப்பேன். இது முடிஞ்சதும் அந்த இயல் முடிஞ்சதுக்கப்புறமே நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இயல் முடியும் பொழுதுமே அதை நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன். ஏன்னா அப்போ தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே இயல் முடிஞ்சதுமே டெஸ்ட்டு போட்டுருவேன். நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் படித்து முடித்ததுமே இந்த டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது முடிஞ்சாச்சு. ஸோ சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு டைம் ஆகுது, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் 7th ஸ்டாண்டர்டை கொஞ்சம் ரிவிஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்துட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும், படித்த மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுனால 2 in 1 ஒரு ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைமில் சமைக்கிற டைமில் இல்லை பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற டைமில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டைமெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஃபன் இதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்துட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே 9 o'clock ஆகிடும். என் பையனுக்கு வந்து அந்த இடியாப்பம் உப்புமான்றது ரொம்ப பிடிக்கும். அந்த இடியாப்பத்தில் வந்து உப்புமா செய்வாங்க. ஸோ அதுதான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அவருக்கு லன்ச்சையும் நான் பேக் பண்ணிட்டேன். இடியாப்ப உப்புமா ப்ளஸ்ஸு ஆப்பிளும் மேங்கோ தான் கொடுத்துருக்கேன் அவருடைய லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும். இதை அவர் முடிச்சிடுவார் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பிடிச்சதை கொடுக்குறதுனால அவர் கண்டிப்பாக சாப்பிடுவார் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க 9 o'clock. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் இதுக்கப்புறம் லஞ்சு ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு வந்து சேனக்கிழங்கு காரக்குழம்பு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். காரக்குழம்பு பண்ணிவிட்டு எனக்கு டைமே 10:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் படிக்கணும். ஒரு 1/2 an hourல நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமணி நியூஸ் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கேன். இதில் இருக்கிற இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி இல்லை, அதனால் 1/2 an hour எனஃப் அப்படின்றதுனால நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த 1/2 an hourலேயே நியூஸ் பேப்பரை படிச்சுட்டேன். இதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த ரிமைனிங் அந்த 3rd டேர்மில் ரிமைனிங் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு 2 hours தான் ஆச்சு. ஏன்னா இது முடிக்கிறதுக்கும் என்னோடய பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ரிவிஷனுக்கு அந்த 2 hour எனஃபாகவே இருந்தது. 10:30 to 12:30 ஓகேங்களா. 12:30க்கு என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அவங்க 12:30 வரைக்கும் தான் ஸ்கூல். அப்படிங்கிறதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் லஞ்சு கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்கும். 12:30 ஆகிடுச்சு. இது 15 minutes வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 12:30க்கு அப்புறம் என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு வரதுக்கே 2:30 ஆகிடுச்சு. 2:30லேருந்து 3:30 வரைக்கும் மேக்ஸ் தான் பார்ப்பேன். ஓகேங்களா. அந்த 1 hour தான் எனக்கு மேக்ஸ் பார்க்கறதுக்கான டைமு. 3:30க்கு என்னோடய பையன் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவரை டியூஷனுக்கு அனுப்பணும், அவரோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ 3:30 ஆகிடுச்சு. என்னோடய பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். இதுக்கப்புறம் அவரை டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் போண்டா பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் மெயினே இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களோட நான் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5:30லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் அவங்க கூட தான் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5:30க்கு மேலே போயிட்டு டெரஸில் தான் நான் என்னோடய பையனுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அவரோட தான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பையன் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பசங்களை படிக்க வைக்கணும், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாமே என்னை பார்க்கணும். அப்படின்றதுனால 6:30க்கு தான் 1 hour தான் எனக்கு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு டைமே என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சுது. 6:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோடய பசங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் புக் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா
பசங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் கம்மிங் மண்டேலேருந்து என் பையனுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்கள படிக்க வைக்கணும், என் பொண்ணையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்கள ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நான் டின்னர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கணும். இது எல்லாமே முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நைட்டு 9:30 ஆகிடும். 9:30க்கு மேலே ஒரு 2 ஹவர்ஸ் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கேன் 11:30 வரைக்கும். பட் தெரியல எவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு டைம் கிடச்சிதுங்களா. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 ஹவர். இப்போ நைட்டு 2 ஹவர் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் போட்டிருக்கேன். பட் என்னால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்ட்டுன்னு தெரியல. இது எல்லாமே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா என் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய நேரம் படித்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்பவே டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன்.